அன்பால் அகிலத்தையும் வெல்லலாம். இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான். இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த வார்த்தைக்கு உணர்வு பூர்வமாக ஒரு விளக்கத்தை தான் நம்மளால் தர முடியுமே தவிர, உருவம் தந்து இது மட்டும்தான் அன்பு, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியறதில்ல. ஒரு மனுஷன் தன்னுடைய சக மனுஷனை நேசிக்கிற, சக மனுஷனுடைய துன்பத்தை போக்கி வாழ்கிற மனித நேயத்தின் தொடக்க புள்ளி தான் அன்பு. பகுத்தறிவுள்ள உயிர்களை கடந்து உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்கள்ட்டையுமே நம்ம அன்பு பாராட்டுறோம். இந்த வாழ்வியல் முறை சங்க காலம் முதலா இப்போ வரைக்குமே நம்ம கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒன்று. பெரிய வள்ளல் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கிற பாரி வள்ளல் மனுஷங்கள்ட்ட மட்டுமா அன்பு காட்டினாரு? படர கொடி இல்லாம வாடிய முல்லை கொடி படர்றதுக்காக தன்னுடைய தேரையே நிறுத்திட்டு வந்த அந்த மனசு சகல உயிர்களையும் நேசித்து அன்பு பாராட்டியதுதான். அப்படித்தானே? மனிதர்களுடைய வாட்டத்தை போக்கிய, அவங்களுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் தான தர்மங்களால போக்கிய பேகன் அரசன் மயிலுக்கும் போர்வை போத்தி விட்டு வந்தது எல்லா உயிர்களையுமே அவர் நேசித்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இவங்க எல்லாருமே வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாரின் முன்னோடிகள் அப்படின்னு சொல்றப்போ ரொம்பவே உணர்வு பூர்வமாக தான் இருக்கு நமக்கு. இந்த உலகத்துல விலைமதிப்பில்லாத செல்வம் அப்படின்னா அது அன்பு மட்டும்தான். உடல் அளவுலையும் மனசளவுலையும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அன்பு தான். மனித வாழ்க்கை மகிழ்ச்சியா கடந்து போகணும்னா அன்பு கட்டாயம் அவசியம். வசதியா செல்வாக்கா வாழ்றதுக்கு பணம் முக்கியம்தான். ஆனா அந்த வாழ்க்கைய சந்தோஷமாவும் நிம்மதியாவும் கடந்து போகணும் அப்படின்னா அன்பு கட்டாயம் இருக்கணும். அன்பு உண்மையானதா இருக்கிறப்போ பிறருடைய துன்பத்தை கண்டும் காணாம நம்மளால போகவே முடியாது. அன்பு செய்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அறம். உலகத்தில் உள்ள அத்தனை வரையறைகளையும் இன மொழி வேறுபாடுகளையும் கடந்து இரக்கத்தையும் நேசத்தையும் உண்டாக்குற சக்தி அன்புக்கு மட்டும்தான் உண்டு. அன்புக்கு நிகர் சொல்லவும் முடியாது, அன்பை தடுக்கவும் நம்மளால முடியவே முடியாது. தமிழுடைய படைப்புகள்ல திருக்குறளுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பான இடம் இருக்கு. இதுல வள்ளுவ பெருந்தகை மனிதனா பிறந்த எல்லாருக்கும் 10 உடைமைகள் வேணும்னு சொல்றாரு. நமக்கு தெரிஞ்சு நம்ம உடைமைகள் நினைக்கிறது நம்மளோட வாழ்க்கை துணை, பிள்ளைங்க, ப்ராப்பர்ட்டிஸ், இப்படித்தான். வள்ளுவருடைய சிந்தனை எங்க போகுதுன்னு பாருங்க. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை அப்படிங்கிற 10ல போயிருக்கு. அதுவும் நமக்காக. இதுல ஒன்னான அன்புடைய அவசியத்தை, தன்மையை, அதனுடைய சிறப்பை சொல்ல அவர் ஒதுக்கின அதிகாரம் தான் அன்புடைமை அப்படிங்கிறது. ஒருத்தர் அன்பானவரா இருந்தா அந்த அன்பை ஒருபோதும் மறைச்சு வைக்க முடியாது. ஒரு சின்ன துளி கண்ணீரை ஒரு மிகப்பெரிய அன்பு சாம்ராஜ்யத்தின் அடையாளமா கூட நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனது அன்பு. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறாம, அதாவது எனக்கு மட்டும் அப்படின்னு ஒளிச்சு வச்சுக்கிறாம, எந்த ஒரு பொருளையும் ஏன் உயிரையும் கூட அடுத்தவங்களுக்கு தர தயங்காம எல்லார்கிட்டையுமே ஒற்றுமையோடு இருப்பாங்க அன்பானவங்க. ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா அறத்துக்கு எந்த விதமான இழிவோ ஆபத்தோ இல்லாம பாத்துக்கிடுவாங்க. அகம் புறம் அப்படின்னு பிரிக்கப்பட்ட மனித வாழ்க்கையில அகத்தில் உணரக்கூடிய ஒரு மென்மையான உணர்வு தான் அன்பு. இல் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் உள்ள ஒரு முக்கியமான பண்பா வள்ளுவர் அன்பை முன்வைக்கிறார். திருமணமான ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கிறதா ஃபீல் பண்றது அன்பின் தொடக்கம். இந்த தன்னலமான அன்பு அதை கடந்து பிள்ளைங்க, சுற்றம், நட்பு அப்படின்னு தன்னலம் மறந்து பெரிய வட்டமாகுது. வள்ளுவர் சொல்லக்கூடிய அன்புடைமை தான் மனிதனை மனிதனாக ஆக்குது. உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பே அன்புதான். எவ்வளவுதான் நம்ம அடக்கி வச்சாலும் எப்படியாவது அன்பு வெளிப்பட்டுட்டே தான் இருக்கும். அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, மறைச்சு வைக்கவும் முடியாது. அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல எல்லா குறள்களுமே ரொம்பவே சிறப்பானது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ரொம்ப சிறப்பான ஒரு குறள், இனிமையான குறளும் கூட. உலகத்துல நமக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் நமக்கானதுன்னு பூட்டி வச்சுக்கலாம் நம்மளால. ஆனா இந்த அன்பானது எந்த பூட்டுக்குள்ளும் தன்னை அடக்கி கொள்ளாது. நம்ம அன்புக்குரியவங்கள்ட்ட, நம்ம பாசமா இருக்கிறவங்கள்ட்ட வரக்கூடிய ஒரு சிறிய துன்பம் கூட நம்மளை வெகுவா பாதிச்சிரும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். அதை எப்படியெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய முயற்சிகள் பண்ணுவோம். சில நேரம் கண்ணீர் தார தாரையா கூட வழியும் நம்ம கிட்ட.
நம்ம உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்களாக இருக்கட்டும், நம்ம நட்பு வட்டாரமாகட்டும், நம்ம சுற்றமாகட்டும், யார்கிட்ட நம்ம அன்பு வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட அது நம்மளை வெகுவாக பாதிக்கக்கூடும். எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் கூட அன்புங்கிற பண்பு இருந்தாதான் அந்த உடம்பானது உயிருள்ளதாவே கருதப்படும். இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னா அவர் அடுத்தவங்க கிட்ட அன்பு செஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவரா, அந்த வாழ்க்கையை கடந்தவரா தான் இருக்க முடியும். கண்டிப்பா. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அதே துணை. அறச்செயல்களுக்கு மட்டும்தான் அன்பு துணையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கேடான பாதையில போறவங்க, முரட்டுத்தனமான ஆட்களை கூட நல்ல வழியில கொண்டு வர்றதுக்கும் அன்பு தான் துணையா இருக்குது. அன்பு இல்லாம யாருக்கிட்டையாவது நம்ம நீங்க இப்படி மாறிடுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாருமே கேட்க மாட்டாங்க. அடாவடித்தனம் ஒருபோதும் நம்மள்கிட்ட பண்ணவே முடியாது. அன்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டும் அதை செயல்படுத்தாத வரை கடுமையான வெயில் ஒரு சின்ன புழுவை எப்படி வாட்டி வதைக்குமோ அது மாதிரி நம்மளுடைய மனசாட்சியே நம்மளை வதைச்சிரும். அன்பு அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான அறம். அள்ள குறையாத பொக்கிஷன்தான் அன்பு. அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க வளர்ச்சி தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் வீழ்ச்சி இருக்காது. இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.